ரொசாரியோ, சென்னை. ஐயா, வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் பலம் உடையதா? புதன் 6 வர்க்கோத்தமம் என்றால் மறைந்து வர்க்கோத்தமம் ஆவதால் பலம் பெற்றுவிட்டதா என்று கேட்டிருக்கின்றார். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் பலம் அடைந்து விட்டதா என்றால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது என்றால், வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் தன் சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும். இவ்வளவுதான் கொடுத்துருக்கு, வேற எந்த விவரமும் கிடையாது. வர்க்கோத்தமம் அடைந்த கிரகங்கள் தன் சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும். அதில் இரட்டையாதிபத்தியம் வரும்பொழுது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது அதில் விளக்கம் இல்லை. அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் 2 வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை எடுக்கும்போது எந்த வீட்டினுடைய ஆட்சி பலத்தை நம்ம எடுத்துக்கிறது? யோசனை பண்ணி பாருங்க. நீங்களே இரட்டை ஆதிபத்தியம் வரும்போது இந்த வீட்டினுடைய ஆட்சி பலத்தை எடுத்துக்கிறதா, அந்த வீட்டினுடைய ஆட்சி பலம் எடுத்துக்கிறதா, இல்லை 2 வீட்டினுடைய ஆட்சி பலத்தை எடுத்துக்கிறதா? ஆனால் மூலநூல் என்ன சொல்லுது? வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தன் சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும். அவ்வளோதான் கொடுத்துருக்கு. அப்போ நாம் தான் நம்மளுடைய அனுபவத்தில் அதை பிரித்து பார்க்கணும். அப்போ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தை பெற்றவர், எந்த விதமான நிலையை பெறுபவர், அதாவது சுபர் யோகரா, நண்பரா, பாபரா, பகைவரா என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அதற்கு பிறகுதான் அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்துக்கிட்ட வரணும். அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அந்த வர்க்கோத்தமம் பெறும் பொழுது அவர் எந்த வீட்டில் இருக்கின்றார், அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கின்றார், அவர் பெற்ற சாரம் என்ன, வர்க்கோத்தம கிரகம் பெற்ற சாரம் என்ன, இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன ஆட்சி பலத்தை என்றால், லக்னத்திற்கு பக்கமாக எந்த வீடு அவருடைய இரட்டை ஆதிபத்தியத்துக்கு வருகிறதோ அதற்கு பலம் அதிகம். தூரமாக இருக்கும் வீட்டிற்கு பலம் குறையும். லக்னத்திற்கு பக்கமாக அவருடைய ஆட்சி வீடு அமைந்தது என்றால் அந்த வீட்டினுடைய ஆட்சி பலத்தை அவர் அதிகமாக பெறுவார். தூரமாக இருக்கும் வீட்டினுடைய ஆட்சி பலம் குறையும். இப்படியும் ஒரு கணக்கு இருக்குது. அது அனுபவத்தில் தான் வரும். நல்லா அனுபவத்தில் தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 46 வருஷங்களுக்கு மேலே ஆட்சி அனுபவம். அப்போது எவ்வளோ ஜாதகங்களை பார்த்துருப்பேன். அப்போ எவ்வளோ ஜாதகங்களில் இந்த ஆய்வுகள் எல்லாம் செஞ்சுருப்பேன். அப்போ இந்த ஆய்வுகள் எல்லாம் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு அது நம்ம மனதில் பதியும், இது எல்லாம் பார்த்து தீர்மானித்து வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அப்படின்னு போது அதனுடைய தன்மையை நாம் இப்படித்தான் ஆய்வு செய்ய வேண்டும். புதன் 6 வர்க்கோத்தமம் என்றால் மறைந்து வர்க்கோத்தமம். மறைந்தாலும் அவர் தான் சொந்த வீட்டின் ஆட்சி பெறாருல்ல. மறைவான வீட்டில் இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும் அவருக்கு சொந்த வீட்டின் ஆட்சி பலம் வரும் இல்லையா? அப்போ அங்கே போயிடணும் இல்லை. இந்த மறைந்த வீட்டை மறந்துடுங்க. இங்கே பெற்ற இந்த வீட்டுக்காரனுடைய இதை கூட மறந்துடுங்க. அவர் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா வர்க்கோத்தமம் பண்ணும் பொழுது அவர் இங்கே இருக்க மாட்டார். சொந்த வீட்டினுடைய ஆட்சி பலத்தை பெறுறதுக்கு அங்கே போயிடுறாரு. அதே மாதிரி தான் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுக்கும் அந்த எந்த இடத்துக்கு பரிவர்த்தனை வாங்கினாரோ அவர் தன்னுடைய சொந்த வீட்டினுடைய ஆட்சி பலத்தை பெற்றுடுவார். அதனால் அங்கே போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வராது பலன். அங்கே போயிடணும். அங்கே போய் அவர் பெற்ற சாரத்தினுடைய அடிப்படையில் அந்த இடத்த வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணணும். அப்படி வச்சா தான் பரிவர்த்தனுடைய பலனும் கிடைக்கும். ஆகையினால் 6ஆம் இடத்தில் வர்க்கோத்தமம் என்றாலும் அதுவும் புதனை பற்றி குறிப்பிட்டு கேட்டிருக்காருன்னா இவருக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகமாக தான் இருக்கும். இருக்கட்டும், அதை பற்றி தப்பு இல்லை. அந்த புதன் 6ஆம் இடத்தில் வர்க்கோத்தமம் என்றாலும் அவருக்கு சொந்த வீட்டின் பலம் வரும். அவர் அந்த லக்னத்தினுடைய என்ன ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கார், அவருடைய லக்னத்துக்கு உகந்த நிலை என்ன, இதையெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ஆய்வு பண்ணுங்க, டக்குன்னு புரியும்.
அது தெரிஞ்சவங்க ஜாதகமாக இருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புரியும், அருமையாக புரியும். ஆகையினால் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் தங்களுடைய ஆட்சி பலத்தை பெறுகின்றது என்பது ஜோதிட விதி. அதை நாம் நம்முடைய அனுபவ அறிவின் மூலமாக தெளிவாக முடிவு செய்து கொள்ள வேண்டும், நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். வணக்கம்.